ஒரு காலத்துல தூர தேசத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரே மகன். கனவுகளோட லட்சியங்களோட உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்பா கிட்ட சொல்லிட்டு ஊரை விட்டு பயணம் போனான். காலம் போச்சு. அப்பாவோட செல்வம் பெருகுச்சு. ஆனா மகன் கஷ்டம், தோல்வி, வறுமை எல்லாம் பார்த்துட்டான். வருஷங்கள் கழிச்சு கிழிஞ்ச துணியோட வெறும் நிழலா மாறி தெரியாம தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி வந்தான். அது தன் அப்பா நிலம்னு தெரியாது. அப்பா ஒரு பயணி வரான்னு கேள்விப்பட்டு வேலைக்காரங்கள அனுப்புனாரு, அந்த களைச்ச பயணிய கூட்டிட்டு வாங்க. ஆனா மகன் பயந்துட்டான். இந்த நிலத்தோட எஜமான் என்ன தண்டிப்பாரு? நான் தோத்துட்டேன்னு நினைச்சு அப்பாவ முகம் பாக்குறதுக்கு முன்னாடியே ஓடிட்டான். அப்பா விடல. தன் நம்பிக்கையான ஆட்கள அனுப்புனாரு, கருணையோட கூட்டிட்டு வாங்க. மகன் கதறி அழுதும் அவன வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பா மகனோட பலவீனத்தை புரிஞ்சுகிட்டாரு. மென்மையா நடத்துங்கன்னு வேலைக்காரங்களுக்கு ஆர்டர் போட்டாரு. அவனோட பேக்ரவுண்ட் படிப்புக்கு ஏத்த ஒரு வேலைக்காரன் கூட சேர்த்து வேலை கொடுத்தாரு. புது வேலையில மகன் நிம்மதி கண்டான். பொறுப்பை ஏத்துக்கிட்டான். நேர்மையா கடினமா உழைச்சான். அப்பா பார்த்தாரு. மகனோட மாற்றம் புடிச்சுது. இப்போ அவன் உண்மைய புரிஞ்சுக்க தயார்னு முடிவு பண்ணாரு. ஒரு நாள் எல்லா வேலைக்காரங்களையும் கூட்டி மகன பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாரு, இவன் என் அன்பு மகன். தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா திரும்பி வந்துட்டான். நாங்க குடும்பம். இவன் தான் என் வாரிசு. மகன் சந்தோஷத்துல நன்றியோட அப்பாவ கட்டிப்பிடிச்சான். எல்லாரும் கொண்டாடுனாங்க. பாடம்: வாழ்க்கையில நீதான் அந்த மகன். நீயும் தான் அந்த அப்பா. ஒரு காலத்துல நீ இன்னோசென்ட். கனவுகளோட இருந்த. உலகத்தை பார்க்கணும்னு வெளிய போன. கஷ்டம், வலி, தோல்வி எல்லாம் பார்த்த. ஆனா மகன் அப்பா கிட்ட திரும்பி வந்த மாதிரி நீயும் உன் உண்மையான சுயத்தை கண்டுபிடிப்ப. தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சது எல்லாம் திரும்பி வரும். இதுதான் வாழ்க்கையோட பெரிய கதை.